ஹாய் ஆல், வெல்கம் டு டிஎன்பிஎஸ்சி ப்ரெப் சிம்பிளிஃபைட். இன்றைக்கி நம்ம எக்கனாமியோட நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுக்கு முன்னாடியே ஒரு சின்ன அப்டேட் நான் கொடுத்துக்கிறேன். பைலிங்குவலாக வீடியோ போட சொல்லி கமெண்ட் வந்திருக்கு. ஸோ நான் நெக்ஸ்ட் வீடியோலேருந்து உங்களுக்கு பைலிங்குவலாக அப்டேட் பண்ணிடுறேன். இந்த பிபிடி ஆல்ரெடி நான் ரெடி பண்ணி ரெக்கார்ட் பண்ணிட்டேன். அதனால தான் நான் உங்களுக்கு இதை அப்லோட் பண்ணுறேன். நான் நெக்ஸ்ட் டாப்பிக்லேருந்தும் வீடியோஸ் எல்லாத்துலேயுமே பைலிங்குவலாக உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸோ பிஓபியோட நெக்ஸ்ட் பார்ட் வீடியோ பார்க்கலாம். இந்த டாபிக் நான் முன்னாடி வீடியோவில் சொன்ன மாதிரியே ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ அதனால நம்ம இதை பார்க்குறோம். நீங்கள் இந்த டாபிக் படிக்கணும்னு நினச்சிங்கன்னா 12th எக்கனாமி அந்த புக் எடுத்துக்கோங்க. 7th சாப்டர் அதில் உங்களுக்கு இந்த டாபிக் இருக்குது. ஓகே, நம்ம நெக்ஸ்ட் இதோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்கலாம். ஓகே, நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் பிஓபின்னா என்னென்னு பார்த்துட்டோம். இப்போ அடுத்த டாபிக் பிஓபி ஈக்லிபிரியம் பற்றி பார்க்கலாம். ஈக்லிபிரியம்னாவே தெரியும், ஈக்குவல் அப்படிங்கிற ஒரு மீனிங் இருக்கிற ஒரு வேர்டு தான். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த கான்செப்டே தான், வேறு டெர்மினாலஜியில் உங்களுக்கு இதில் கொடுத்துருப்பாங்க. ஸோ பிஓபி ஈக்லிபிரியம்னு ஒன்றும் இல்லை, நம்மக்கிட்ட டெஃபிசிட்டும் இல்லை சர்ப்ளஸும் இல்லை அந்த ஸ்டேஜ். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ நான் $100 எக்ஸ்போர்ட் பண்ணுறேன் அப்படின்னா நான் இம்போர்ட்டும் $100 பண்ணுறேன். இந்த மாதிரியான சிச்சுவேஷனை தான் பிஓபி ஈக்லிபிரியம்னு நம்ம புக்கில் சொல்லியிருக்காங்க. ஸோ பேசிக்லி டெஃபிசிட்டும் சர்ப்ளஸும் இல்லாத ஒரு ஸ்டேட், அதுதான் பிஓபி ஈக்லிபிரியம். ஓகேங்களா? ஸோ புக்கில் கொடுத்த டெஃபினிஷன் என்னன்னா, பிஓபி ஈக்லிபிரியம் occurs when a country's total foreign inflows equal to its total outflows, ensuring a stable exchange rate and economic stability. ஓகேங்களா? ஸோ பிஓபி ஈக்லிபிரியம்னா ரொம்ப யோசிக்கவே வேணாம், நம்ம எவ்வளோ எக்ஸ்போர்ட் பண்ணுறோமோ அதுவும் இம்போர்ட் பண்ணுறது ஈக்குவலாக இருக்கும். ஸோ அதுதான் இந்த கான்செப்ட். ஓகே, அடுத்தது பிஓபி டிஸ்ஈக்லிபிரியம். ஸோ இது அதுக்கு அப்படி ஆப்போசிட். ஸோ நம்ம இதுக்கு முன்னாடி டெஃபிசிட் பார்த்துருப்போம், சர்ப்ளஸ் பார்த்துருப்போம். அதை தான் இங்கே உங்களுக்கு ஒரே டெர்மினாலஜியில் சொல்லியிருப்பாங்க, பிஓபி ஈக்லிபிரியம் அப்படின்னு. ஸோ அதோட டெஃபினிஷன் என்னன்னா, பிஓபி டிஸ்ஈக்லிபிரியம் occurs when a country's total foreign exchange inflows is not equal to total outflows, leading to excessive deficit or surplus. ஸோ டெஃபிசிட் சர்ப்ளஸ் அதை மீன் பண்ணுற வேர்டு தான் உங்களுக்கு டிஸ்ஈக்லிபிரியம். ஓகே, ஸோ மெயினாக 3 டைப்ஸில் இது இருக்குது. என்னென்னா சைக்ளிக்கல், செக்யூலர் அண்ட் ஸ்ட்ரக்சரல். ஓகேங்களா? இப்போ நம்ம இதுக்கு முன்னாடி வீடியோவில் டெஃபிசிட்னா என்னென்னு பார்த்துருக்கோம், சர்ப்ளஸ்னா என்னென்னு பார்த்துருக்கோம். இப்போ அதுலேயே உங்களுக்கு 3 டைப், அதோட ரீசன் காசை வச்சு உங்களுக்கு 3 டைப்பாக நம்ம புக்கில் கொடுத்துருக்காங்க. அது நம்ம இதில் என்னென்னு பார்க்கலாம். சைக்ளிக்கல் டிஸ்ஈக்லிபிரியம் அப்படின்னா 2 ரீசனுக்காக வரும். ஃபர்ஸ்ட் என்னென்னா, 2 countries may be passing through different phases of business cycle. Secondly, the elasticities of demand may differ between countries. For example, இப்போ சைக்ளிக்கல் டிஸ்ஈக்லிபிரியம் எப்போ வரும்னா, நம்ம எக்கனாமி ஒரு சைக்கிளில் போகுதுன்னு சொல்லுவோம். அதாவது எப்படி சொல்லலாம், டிப்ரெஷன் இருக்கும், அதுக்கப்புறமா ரெக்கவரி இருக்கும், அதுக்கப்புறமா பூம் இருக்கும், அதுக்கப்புறம் ரெசஷன் போகும். டிப்ரெஷன்னா எக்கனாமிக் ஆக்டிவிட்டி ரொம்ப கீழே இருக்குன்னு அர்த்தம். ரெக்கவரினா அதுலேருந்து ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு, கொஞ்சம் கொஞ்சம் பெட்டர் ஆகிட்டு இருக்குன்னு அர்த்தம். பூம்னா பீக்குக்கு போகுது, எக்கனாமி ரொம்பவே நல்லா இருக்குன்னு அர்த்தம். ரெசஷன்னா அதுலேருந்து கொஞ்சம் கீழே வந்துட்டு இருக்குன்னு அர்த்தம். ஸோ எக்கனாமி எப்போவுமே ஒரே ஸ்டேட்டில் இருக்காது, மாற்றி மாற்றி வரும். இப்போ ரெசஷனில் இருக்குன்னா எப்போவுமே ரெசஷனில் இருக்காது. அடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரெக்கவரிக்கு போகும், அப்புறம் பூம் ஆகும். பூம்னா பூம்லேயே இருக்காது, மறுபடியும் உங்களுக்கு ரெசஷன் வரும். ஸோ இந்த சைக்கிளாக இருக்கும். ஸோ இப்போ பூமில் இருக்கும்போது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்போர்ட்டு இம்போர்ட்டு ரெண்டுமே அதிகமாக இருக்கிறதுக்கான சான்சஸ் இருக்குது. ஏன்னா பீப்புளோட டிமாண்டும் அதிகமாக இருக்கும், பிகாஸ் அவங்கக்கிட்ட மணி அதிகமாக இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ ரெசஷனில் போயிட்டுருக்கு இல்லை டிப்ரெஷனில் போயிட்டுருக்குன்னா மணி கம்மியாகும். அப்போ பீப்புள் முடிஞ்ச வரைக்கும் தேவையான பொருள் நீடு மட்டும்தான் வாங்குவாங்க. அந்த டைமில் உங்களுக்கு அவங்களோட டிமாண்டும் உங்களுக்கு டிஃபர் ஆகும். ஸோ இதை பேஸ் பண்ணி நம்மளோட எக்ஸ்போர்ட் இம்போர்ட் சேஞ்ச் ஆகுது, அதனால டெஃபிசிட்டில் சர்ப்ளஸ் வருது அப்படின்னா அதை நம்ம சைக்ளிக்கல் டிஸ்ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். செக்யூலர் டிஸ்ஈக்லிபிரியம் அப்படின்னா long run and deep-seated changes in an economy as it advances from one stage of growth to another. For example, நம்ம பார்த்தோம்னா டெவலப்பிங் கண்ட்ரியாக இருக்கும், இதுக்கப்புறம் நம்ம டெவலப்டு கண்ட்ரியாக மாற போகிறோம். இதுக்கு முன்னாடி அண்டர் டெவலப்டாக இருந்திருக்கும். ஸோ இந்த ஃபேஸ்லேருந்து இந்த ஃபேஸ் வரும்போது நம்மக்கிட்ட மணி அதிகமாக இருக்கும், பர்ச்சேசிங் பவர் பீப்புள் கிட்ட அதிகமாக இருக்கும். அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறது அதிகமாச்சு.
அடுத்தது டெவலப்லிங்லேருந்து டெவலப்ட் ஆகும்போதும் நம்ம வந்து இம்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸ் ஜாஸ்தி, எக்ஸ்போர்ட் பண்ணுறதுக்கான சான்சஸுமே ஜாஸ்தியாக இருக்கும். பிகாஸ் நம்ம மேனுஃபேக்சரிங் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுவோம். ஸோ இப்போ நம்ம கண்ட்ரி வந்து டெவலப்டாக இருக்கா, டெவலப்பிங்காக இருக்கா, அடுத்த ஸ்டேஜுக்கு போயிட்டு இருக்கா, இதை பேஸ் பண்ணி நம்மளுக்கு டெஃபிசிட்டோ சர்ப்ளஸோ அதிகமாகுது அப்படின்னா அதை வந்து செக்யூலர் டிஸ்ஈக்லிபிரியம்னு சொல்லுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் ஸ்ரீலங்காவில் பார்த்தீங்கன்னா பிஓபி கிரைசிஸ் வந்துச்சு. அப்போ அந்த எக்கனாமி ரொம்ப கொலாப்ஸ் ஆகிருந்துச்சு. அப்போது அவங்க வந்து இம்போர்ட் பண்ணுறதை குறைச்சிக்கிட்டாங்க. பிகாஸ் அவங்கக்கிட்ட அமௌண்ட் இல்லை. அப்போ என்ன ஆகும், அவங்க கூட ட்ரேடில் இருந்த கண்ட்ரீஸ்க்கு என்ன ஆயிருக்கும், இந்த கண்ட்ரிக்கு அவங்க எக்ஸ்போர்ட் பண்ணது வந்து குறைஞ்சிருக்குமா. அப்போ இங்கே என்ன நடக்குது, இங்கே வந்து அவங்களுக்கு டெஃபிசிட் ஆக சான்ஸ் இருக்கு இல்லைங்களா. ஸோ இதுதான் நம்ம வந்து இந்த எக்கனாமி வந்து ஒரு ஒரு பெரிய சேஞ்ச் வரும்போது நம்ம பார்க்குற டெஃபிசிட் இல்லை சர்ப்ளஸை தான் நம்ம வந்து செக்யூலர் டிஸ்இக்லிபிரியம்னு சொல்கிறோம். அந்த எக்கனாமியோட சைக்கிள் இருக்கு, இந்த பூம் ரெசஷன் அது பேஸ் பண்ணி வந்துச்சுன்னா அதை வந்து நம்ம சைக்கிளிக்கல் டிஸ்இக்லிபிரியம்னு சொல்கிறோம். ஓகேங்களா. லாஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம். ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச் வர்றதுனால நம்மளுக்கு வர டெஃபிசிட் இல்லை சர்ப்ளஸை தான் நம்ம இப்படி சொல்கிறோம். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது நம்ம கண்ட்ரி வந்து சர்வீஸ் செக்டாரில் இப்போ நம்ம அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறோம் மோர் தென் ப்ரைமரி ஆர் செகண்டரி செக்டார். அப்போ நம்ம இம்போர்ட் பண்ணுறது எது அதிகமாகும், கம்ப்யூட்டர் ரிலேட்டட் காம்பனன்ட்ஸ் அதிகமாக நம்ம வந்து டவுன்லோட் பண்ண சான்சஸ் ஜாஸ்தி. இப்போ நம்ம டூரிசமை வந்து இங்கே நம்ம ப்ரொமோட் பண்ணுறோம் இந்தியாவில் அப்படின்னா நம்மளுக்கு அது ரிலேட்டடான இம்போர்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கும். அதாவது பீப்புள் இங்கே வரதையும் நம்ம இம்போர்ட்னு சொல்லுவோம். இம்போர்ட் ஆஃப் சர்வீசஸ் அந்த கணக்கில் வரும். பிகாஸ் இங்கே வரவங்க அவங்களோட யூஎஸ் டாலரை எடுத்துகிட்டு வந்து நம்மளுக்கு இங்கே ஸ்பெண்ட் பண்ணுவாங்க. ஸோ டூரிசம் அதிகமாக நம்ம கான்சென்ட்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறோம் அப்படின்னா நம்மளுக்கு இங்கே வந்து பீப்புள் அந்த சர்வீஸ் இம்போர்ட் ஆகும். அப்போ நம்மளுக்கு சர்ப்ளஸ் ஆகும் அமௌண்ட்டு. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ மால்தீவ்ஸ் இல்லைன்னா ஒரு யூரோப் கண்ட்ரீஸோட டூரிசம் வந்து ரொம்ப இங்கே இருக்கவங்களுக்கு அட்ராக்ட் ஆகி இங்கேருந்து நிறைய பேர் டூரிசம் எக்ஸ்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னா நம்மளுக்கு டெஃபிசிட் ஆகும். ஸோ இது வந்து ஸ்ட்ரக்சரல் சேஞ்ச்னால வருது அப்படின்னா அது நம்ம வந்து ஸ்ட்ரக்சரல் டிஸ்இக்லிபிரியம் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த டாபிக் புக்கில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம அதனால் இதில் பார்த்தோம். ஈக்லிபிரியம்னா என்னென்னு பார்த்தோம், டிஸ்இக்லிபிரியம்னா என்னென்னு பார்த்தோம். அதில் இருக்க 3 டைப்ஸ் பார்த்தோம். சைக்ளிக்கல், ஸ்ட்ரக்சரல் அண்ட் செக்யூலர் இல்லைங்களா. ஸோ இது வந்து ஒன்றும் இல்லை, நம்ம ஆல்ரெடி பார்த்த கண்டென்ட்டே தான் உங்களுக்கு கொஞ்சம் டெர்மினாலஜி மாற்றி கொடுத்துருப்பாங்க. ஸோ தட் எக்ஸாமில் இந்த வேர்ட்ஸில் கேட்டாலும் நம்மளுக்கு ஆன்சர் பண்ண தெரியணும். ஓகேங்களா. ஓகே, இப்போ நம்ம பிஓபி டிஸ்இக்லிபிரியம் இருக்குன்னு நம்ம பார்த்தோம். அதை எப்படி கரெக்ட் பண்ணுறது அப்படிங்கிற மெஷர்ஸை பற்றி பார்க்க ஆரம்பிப்பா. இது எல்லாமே பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக் கொடுத்த மெஷர்ஸ் தான் நான் இதில் உங்களுக்கு வந்து கொடுத்துருக்கேன். ஓகேங்களா. ரியாலிட்டியில் இந்த பிஓபி கிரைசிஸ்க்கு கவர்மெண்ட் நிறைய மெஷர்ஸ் எடுப்பாங்க, ஸ்கீம்ஸ் கொண்டு வருவாங்க. எப்படின்னா பிஓபிக்குன்னு டார்கெட் பண்ணி ஒன்றும் பண்ண மாட்டாங்க. நம்ம எக்கனாமியே சேஞ்ச் பண்ணுறது மூலிமா பிஓபியோட டிஸ்இக்லிபிரியம் அதாவது டெஃபிசிட்டை குறைக்க மோஸ்ட்டாக பார்ப்பாங்க. சர்ப்ளஸ் இருந்துச்சுன்னா கவர்மெண்ட் வந்து அதை பெருசாக எடுத்துக்க மாட்டாங்க. டெஃபிசிட் தான் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. ஸோ இப்போ டெஃபிசிட் இருக்குன்னா அதை எப்படி குறைக்கலாம்னு பார்த்து இப்போ பார்த்தீங்கன்னா ப்ராடக்ட் லிங்க்டு இன்சென்டிவ் அதாவது இங்கே அதிக பேர் மேனுஃபேக்சர் பண்ணணும் அப்படிங்கறக்காக கொண்டு வருவாங்க. ஸோ தட் நம்மளுக்கு டெஃபிசிட் எக்ஸ்போர்ட்னால அப்படின்னு. ஸோ இது வந்து ஒரு ஒரு ஸ்கீம் இல்லை ஒரு ஆக்ட் இதுமாதிரி நம்மளால ஒரு இதுக்குள்ள பிஓபிக்கான மெஷர்ஸை வந்து நம்மளால சொல்ல முடியாது. ஸோ இதில் வந்து பேசிக்காக ஸ்கூல் புக்கில் தியரிட்டிக்கலாக என்ன மெஷர்ஸ் எல்லாம் சொல்லியிருக்காங்களோ அதை நான் இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இதை வந்து நீங்கள் இப்போ எங்கேயாச்சும் ஸ்கீம் பார்க்கும்போது இது கூட ரிலேட் ஆச்சுன்னா ஜஸ்ட் மைண்டில் வச்சுக்கோங்க. இன்கேஸ் மெயின்ஸில் டிஸ்கிரிப்டிவில் கேட்டாங்க அப்படின்னா எழுதுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா. ஓகே, ஃபர்ஸ்ட் வந்து என்னென்ன மெஷர்ஸ் இருக்குன்னு பார்ப்போம். ஒன்று வந்து ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன், இன்னொன்று வந்து டெலிபரேட் மெஷர்ஸ். ஸோ இது நேம்லேயே இருக்குது. ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன் அப்படின்னா எக்கனாமியை அதுவே அட்ஜஸ்ட் பண்ணி அதுவே அதுக்கு சரி பண்ணிக்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ப்ராடக்ட்டுக்கு டிமாண்ட் அதிகமாக இருக்குன்னா என்ன ஆகும், ஈவென்ச்சுவலி அதுக்கான சப்ளையும் அதிகமாகும். மார்க்கெட்டுக்கு அதில் வேல்யூ இருக்குன்னு தெரிஞ்சுன்னா அதை ப்ரொடியூஸ் பண்ணுறவங்க அதிகமாவாங்க, சப்ளை அதிகமாகும். ஸோ இதுதான் ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டே இதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறதுன்னு சொல்லுவாங்க. அது மாதிரி இந்த டெஃபிசிட்டோ சர்ப்ளஸிவோ மார்க்கெட்டே டிசைட் பண்ணி சரி பண்ணிக்குது, அந்த மாதிரி திங்ஸை ஆட்டோமேட்டிக் கரெக்ஷன்னு சொல்லுவோம். டெலிபரேட்னா கவர்மெண்ட் எடுக்க டிசிஷன்னால இது மாறுதுன்னா அதை டெலிபரேட்னு சொல்லுவோம். ஓகேங்களா. இப்போ ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட். இப்போ ஒரு கண்ட்ரிக்கு டெஃபிசிட்டாக இருக்குது, அதாவது அவங்க இம்போர்ட் பண்ணுறது அதிகமாக இருக்குது எக்ஸ்போர்ட் பண்ணுறதை விட. அப்போ என்ன ஆகும், அவங்க கிட்ட இருக்க காசெல்லாம் இம்போர்ட்டுக்கு பே பண்ணியே அவங்களுக்கு போயிடுது.
அப்போ மணி சப்ளை கண்ட்ரிக்குள்ள குறையும். அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் ஃபால் ஆகும். ஏன்னா பீப்புள் கிட்ட அமௌண்ட் கம்மியாக இருக்கும்போது அதிகமான அமௌண்ட் கொடுத்து எந்த ப்ராடக்ட்டையும் வாங்க மாட்டாங்க. ப்ரொடியூசருக்கு அந்த ப்ராடக்டை விற்றாதான் அவங்க கிட்ட காசு வரும். ஸோ மணியை ப்ரைஸை குறைப்பாங்க. அடுத்து என்ன ஆகும்? ப்ரைஸ் குறையும் போது எக்ஸ்போர்ட் வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஏன் அப்படின்னா இப்போ நான் வந்து உள்ளூர்ல ஒரு எக்ஸாம்பிள் ஒரு டாய் ஒரு கார் பொம்மை இருக்கு. அதை நான் வந்து லோக்கலா டொமஸ்டிக்கா நான் விற்கிறேன் அப்படின்னா அதை நான் 500 விற்கணும். அதுவே நான் எக்ஸ்போர்ட் பண்றேன் அப்படின்னா எனக்கு 1000 கிடைக்குங்களா? ஏன்னா என் கண்ட்ரில இருக்க பீப்புள்னால 500 தான் ஒரு கார் அஃபோர்ட் பண்ண முடியும்னு சொல்றாங்க. அதுக்கு மேல வச்சா சேலே ஆக மாட்டேங்குது. ஸோ வேற வழியே இல்லாம நான் 500க்கு சேல் பண்ணிட்டு இருக்கேன். ஆனா எனக்கு தெரியுது வெளி கண்ட்ரீஸ்ல இதை ₹1000 கொடுத்து வாங்க ரெடியா இருக்காங்கன்னு. ஆஸ் அ ப்ரொடியூசர் நான் என்ன பண்ணுவேன்? எக்ஸ்போர்ட் பண்ணதான் பார்ப்பேன். ஸோ தட் என்னோட இன்கம் அதிகமாகுதா அப்படின்னு. ஸோ எக்ஸ்போர்ட் இது வந்து ஒரு காருங்க டாய்ல நான் சொல்றேன். இதே மாதிரி எல்லா செக்மெண்ட்டும் யோசிச்சாங்கன்னா என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட் இன்க்ரீஸ் ஆகும், இம்போர்ட் குறையும். பிகாஸ் இம்போர்ட் பண்ணும்போது டேக்ஸு இது கஸ்டம்ஸ் டியூட்டி எல்லாம் உங்களுக்கு வரும். ஸோ அதுக்கு நான் உள்ளாக டொமஸ்டிக்ல இருக்கிறதே வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற மைண்ட் செட்ல மோஸ்ட் ஆஃப் தி டைம் பீப்புள் இருப்பாங்க. ஸோ இம்போர்ட்ஸ் வந்து உங்களுக்கு குறையும். அப்போ என்ன ஆகும்? ஆட்டோமேட்டிக்கா இந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா அந்த டெபிசிட்டை குறைச்சிடுவாங்க இல்லைங்களா? அதுவே இப்போ சர்ப்ளஸாக ஒரு கண்ட்ரி இருக்குது அப்படின்னா ஹையர் மணி சப்ளை இருக்கும். பிகாஸ் அவங்க நிறைய ப்ராடக்ட்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி உள்ளாக நிறைய அமௌண்ட் எடுத்துகிட்டு வராங்க மற்ற கண்ட்ரீஸ்லேருந்து. அப்போ என்ன ஆகும்? ப்ரைஸ் ரைஸ் ஆகும். பிகாஸ் பீப்புள் நிறைய அமௌண்ட்டை கொடுத்து ஒரு பொருளை வாங்க ரெடியாக இருக்காங்க. அதுக்கு பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா இந்த ஐடி பூம் இருந்த டைம்லலாம் லேண்டோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆச்சு. பிகாஸ் பீப்புள் ஆர் ரெடி டு பே. அவங்களோட கன்வீனியன்ட்டான லொக்கேஷன்ல இடம் கிடைக்குது அப்படின்னா அவங்க எவ்வளோ நாளும் பே பண்ண ரெடியாக இருந்தாங்க. பிகாஸ் அவங்க கிட்ட இன்கம் இருந்துச்சு. ஆட்டோமேட்டிக்காக ப்ரைஸஸ் இன்க்ரீஸ் ஆச்சு. அதே தான் இங்கே பீப்புள் கிட்ட அமௌண்ட் இருந்தால் ப்ரைஸஸ் ஆட்டோமேட்டிக்லி இன்க்ரீஸ் ஆகும். இம்போர்ட்ஸும் இன்க்ரீஸ் ஆகும். பிகாஸ் அவங்க லக்ஸுரின்னு நினைக்கிற இங்கே கிடைக்காத திங்ஸை யூஸ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அப்போ என்ன ஆகும்? எக்ஸ்போர்ட்ஸ் டிக்ரீஸ் ஆகும். வெளியிருந்து வர பொருள் தான் அதிகமாக சேல் ஆகிட்டு இருக்குமே தவிர உள்ளுக்க பொருளோட அட்ராக்ஷன் குறையும். அப்போ எக்ஸ்போர்ட் டிக்ரீஸ் ஆகி பேலன்ஸ்ட் ஆயிடும். ஸோ இப்படி தான் ப்ரைஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்னால உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காகவே டெஃபிசிட்டோ சர்ப்ளஸோ உங்களுக்கு கரெக்ட் ஆகும். இதுதான் ஆட்டோமேட்டிக் ட்ரேடில் ஒன் ஆஃப் தி மெஷர். அதுவாக அட்ஜஸ்ட் ஆகிறதுல ஒரு விதம்னு வச்சுக்கலாம். அடுத்தது என்னன்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட். A BOP deficit leads to lower money supply, causing interest rates to rise. Conversely, a BOP surplus leads to higher money supply and lower interest rate. இப்போ இது இன்ட்ரெஸ்ட் ரேட் அப்படின்னா பேங்க் கொடுக்குற இன்ட்ரெஸ்ட் ரேட். இப்போ கண்ட்ரியில் டெஃபிசிட்டாக இருக்காங்க ஓகேங்களா? அப்போ என்ன ஆகுது அப்படின்னா ஹை இன்ட்ரெஸ்ட் ரேட். ஏன் அப்படின்னா அட்ராக்ட் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு பேங்க் இருக்குது. ஒரு பேங்க் உங்களுக்கு 8% இன்ட்ரெஸ்ட்ல உங்களுக்கு சேவிங்ஸ் வச்சுக்க இல்லை எஃப்டிக்கு வந்து கொடுக்குறாங்க. இன்னொரு பேங்க் பி இருக்கு. அது வந்து உங்களுக்கு 10% கொடுக்குறாங்க. நீங்கள் வந்து எங்கே உங்களோட அமௌண்ட்டை சேவ் பண்ணுவீங்க? பேங்க் பியில் தான். ஸோ அதே தான் இங்கேயுமே டெபிசிட் கண்ட்ரி கிட்ட காசு இல்லை. எக்கனாமியில் சர்க்குலேஷனுக்கு இப்போ அமௌண்ட் வேணும். அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா ஃபாரின்ல இருக்க இன்வெஸ்ட்மெண்ட்டுக்காக இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் யூஎஸ்ஏல அங்கே இருக்கிற பேங்க் வந்து 8% தராங்க. இப்போ இந்தியாவில் வந்து டெபிசிட்டாக இருக்குது. இந்தியா வந்து மணி சப்ளை வந்து கொஞ்சம் வேணும்னு நினைக்கிறாங்க. என்ன பண்ணுறாங்க அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிள் 10% நாங்கள் தரோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா இங்கே இன்வெஸ்ட் பண்ணுறவங்க வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணிப்பாங்க. ஸோ தட் அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ரிட்டர்ன்ஸ் கிடைக்கிது அப்படின்னு. இப்போ என்ன ஆகுது? இப்போ இந்த பேங்க்குக்கு வந்து அமௌண்ட்டை லோனாக கொடுத்து இங்கே எக்கனாமி வந்து பூஸ்ட் பண்ண முடியும். பிஸ்னஸ் வந்து செட்டப் பண்ண முடியும். நிறைய பிஸ்னஸ்க்கு ஹெல்ப் பண்ண முடியும். அது மூலியமாக இங்கே எக்கனாமி க்ரோ ஆகும். ஓகேங்களா? இதோட ஆப்போசிட் தான் அப்படியே உங்களுக்கு சர்ப்ளஸ் கண்ட்ரியில் நடக்கும். சர்ப்ளஸ் கண்ட்ரியில் என்னன்னா ஆல்ரெடி உங்ககிட்ட நிறைய அமௌண்ட் இருக்குது. ஸோ உங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டை நம்பி நாங்கள் கிடையாது அப்படிங்கிற ஆட்டிடியூட் இருக்குதுன்னு வச்சுக்கலாம் அந்த கண்ட்ரியில். அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க? நான் இவ்வளோதான் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பேன்னு சொல்லி கம்மியான இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் 7%. ஸோ இந்த 7% இன்ட்ரெஸ்ட் ரேட் இருக்கும்போது அங்கே வந்து பெருசாக உங்களுக்கு ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட் வருது. அங்கே இருக்கவங்களே வெளியே போய் இன்வெஸ்ட் பண்ண பார்ப்பாங்க. மற்ற கண்ட்ரியில் 10% தராங்க, நான் அங்கே போய் இன்வெஸ்ட் பண்ணிக்கிறேன் அப்படின்னு. ஸோ அது அப்படியே பேலன்ஸ்ட் ஆகிக்கும் உங்களுக்கு. பிகாஸ் அமௌண்ட் ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே உங்களுக்கு கம்மியாகும் போது உங்களுக்கு வந்து பேலன்ஸ்ட் ஆகிடும். எக்ஸ்போர்ட்டும் இம்போர்ட்டும் உங்களுக்கு வந்து பேலன்ஸ் ஆகிடும். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்கம் அட்ஜஸ்ட்மெண்ட். இது வந்து ஒரு கண்ட்ரியில் இருக்கிற பீப்புளோட இன்கமை பேஸ் பண்ணி பிஓபி அதை எப்படி மேனேஜ் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான். இப்போ சர்ப்ளஸ் கண்ட்ரினா அங்கே எக்ஸ்போர்ட் அதிகமாக இருக்குது, விச் மீன்ஸ் ப்ராஃபிட்ஸ் அதிகமாக இருக்குதுன்னு அர்த்தம். ஏன்னா அவங்க இங்கே விற்கிறத விட டொமஸ்டிக்காக விற்கிறத விட இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் சேல் பண்ணும்போது அவங்களுக்கு கிடைக்கிற இன்கம் ஜாஸ்தியாக இருக்குது.
அப்படி இருந்தா என்ன ஆகும்? இன்கம் அங்க வேலை செய்றவங்களோட இன்கம் வந்து அதிகமாகுது. இன்கம் அதிகமாகுதுன்னா என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, எப்பவுமே ஒரு கண்ட்ரில இன்கம் அதிகமா இருக்குன்னா, இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கும். இப்ப யுஎஸ்ஏலாம் பார்த்தீங்க அப்படின்னா, இன்கம் அங்க ஜாஸ்தியா இருக்கு. அதனால தான் அங்க இம்போர்ட்ஸ் அதிகமா இருக்கு. ஓகேங்களா? ஸோ பிஓபி சர்ப்ளஸ் அது குறைக்கும். அந்த சர்ப்ளஸ் கண்ட்ரில. அதுவே டெபிசிட் கண்ட்ரியா இருக்கு அப்படின்னா, அங்க வந்து இன்கம் வந்து கம்மியாகும். பிகாஸ் அவங்களுக்கு எக்ஸ்போர்ட் வந்து அந்த அளவு ப்ராமிசிங்கா இல்ல. அப்ப என்ன ஆகுதுன்னா, இம்போர்ட்டும் குறையும். பிகாஸ் பீப்பிள் கிட்ட இருக்கிற அமௌண்ட்ட வந்து லக்ஸுரியில பெருசா இன்வெஸ்ட் பண்ணணும்னு நினைக்க மாட்டாங்க. வாங்கணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்ப உங்களுக்கு ஆப்வியஸ்லி இம்போர்ட் குறையும். இம்போர்ட் குறையுதுன்னா உங்களுக்கு டெபிசிட்டும் குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்படிதான் மார்க்கெட் ஆட்டோமேட்டிக்கா அத வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருக்கு. எய்தர் அங்க இருக்கிற இன்கம் சேஞ்ச்னால, இல்ல அங்க இருக்க இன்ட்ரெஸ்ட் ரேட்னால, இல்ல அப்படின்னா அந்த பிரைஸ் சப்ளை மணி சப்ளைய பேஸ் பண்ணி பிரைஸ் மாறுது இல்லைங்களா? அது பேஸ் பண்ணி. அடுத்தது கேபிட்டல் ஃப்ளோ. இது லைட்டா உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் ரேட்டோட சேர்ந்தது தான். பிகாஸ் இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வச்சு தான் கேபிட்டல் உள்ள வரதும் வெளியே போகிறதும் இருக்கு. பிகாஸ் டெபிசிட் கண்ட்ரியில் ஹையர் இன்ட்ரெஸ்ட் ரேட் தராங்க. அப்போ எஃப்டிஐ எஃபிஐ எல்லாம் உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து அந்த சர்ப்ளஸை வந்து கொஞ்சம் பெட்டர் டெபிசிட் கண்ட்ரிலேருந்து சர்ப்ளஸை கொஞ்சம் நகர்த்திட்டு போகும் எக்கனாமியா. சர்ப்ளஸ் கண்ட்ரியில் லோவர் இன்ட்ரெஸ்ட் ரேட் கொடுப்பாங்க. கேபிட்டல் வெளியே போகும். வெளியே எங்கே நல்ல இன்ட்ரெஸ்ட் ரேட் கிடைக்குதோ அங்கே கொண்டு போவாங்க கேபிட்டலை. ஸோ உங்களுக்கு வந்து அந்த சர்ப்ளஸ் வந்து குறைய ஆரம்பிக்கும். இப்படி தான் மார்க்கெட் உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ இதில் மென்ஷன் பண்ணியிருக்கிற இந்த எஃப்டிஐ எஃபிஐ இது எல்லாமே உங்களுக்கு ப்ரீவியஸ் வீடியோவில் உங்களுக்கு ஃபுல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அதையும் போய் செக் பண்ணிக்கோங்க. பிகாஸ் அது கொஞ்சம் அதில் நான் சொல்லியிருக்க எல்லாமே இம்பார்ட்டண்ட். அதெல்லாம் உங்களுக்கு புரிஞ்சாதான் உங்களுக்கு இந்த கான்செப்ட் புரியும். பிகாஸ் அதோட எக்ஸ்டென்ஷன் தான் இந்த டாபிக்ஸ் எல்லாமே. ஓகேங்களா? இது வரைக்கும் பார்த்தது எல்லாமே ஆட்டோமேட்டிக்காக மார்க்கெட்டாக அந்த பிஓபி டிஸ்ஈக்லிபிரியமை எப்படி மேனேஜ் பண்ணுதுன்னு பார்த்தோம். இப்போ வந்து டெலிபரேட் மெஷர்ஸ், அதாவது இந்த டிஸ்ஈக்லிபிரியமை சரி பண்ணுறதுக்காக எக்ஸ்டர்னலாக நம்ம வாண்டடாக கொடுக்குற மெஷர்ஸ் என்னன்னு பார்க்குறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பார்த்தீங்கன்னா மானிட்டரி மெஷர்ஸ், செகண்ட் ஒன் ட்ரேட் மெஷர்ஸ், தேர்ட் ஒன் மிஸ்சலேனியஸ். இந்த ரெண்டில் சேராத மிச்சம் எல்லாத்தையும் மிஸ்சலேனியஸில் நம்ம சொல்லுவோம். ஸோ இப்போ பார்த்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக் கரெக்ஷனில் என்னென்ன இருக்குன்னு நம்ம பார்த்தாச்சு. இந்த 4 இருக்கு. அடுத்து டெலிபரேட் மெஷர்ஸில் மானிட்டரி, மிசலேனியஸ், ட்ரேட் இது 3 இருக்கு. ட்ரேட் மெஷர்னா ஒன்றும் இல்லை, எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணுறது, இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறது. எக்ஸ்போர்ட்டை எப்படி நம்ம எக்ஸ்போர்ட் எப்படி ப்ரொமோட் பண்ணுவோம்னா டியூட்டிஸை வந்து குறைக்கிறது. அதாவது எக்ஸ்போர்ட்டுக்கான எப்படி சொல்லலாம் ப்ராசஸிங்கை வந்து குறைக்கிறது. ப்ராசஸிங்கை வந்து ரெடியூஸ் பண்ணுறது. அதேமாதிரி எக்ஸ்போர்ட் சப்சிடி. இப்போ தமிழ்நாட்டிலலாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணதுக்கு பாலிசியெல்லாம் கொண்டு வந்திருந்தாங்க. ஸோ அதோட மெயின் எய்ம் என்னன்னா சப்சிடியெல்லாம் கொடுத்து எக்ஸ்போர்ட்டுக்காக நிறைய விஷயத்த பண்ண வைக்கிறது. அதேமாதிரி எக்ஸ்போர்ட் இன்சென்டிவ்ஸ், கவர்மெண்ட் கிட்ட இருந்து இன்சென்டிவ்ஸ் வருது. இதெல்லாம் பண்ணுனா உங்களுக்கு எக்ஸ்போர்ட் ப்ரமோட் ஆகும். ஏன்னா அவங்க இங்கே விற்கிறத விட எக்ஸ்போர்ட்டுக்காக ஒன்று மேனுஃபேக்சர் பண்ணாங்கன்னா அவங்களுக்கு பெனிஃபிட் இருக்குன்னு அவங்க அதை பண்ணுவாங்க. ஸோ தட் எக்ஸ்போர்ட் ப்ரமோட் ஆகும். ஆனால் அதோட சேர்த்து கவர்மெண்ட் வந்து இம்போர்ட்டும் கண்ட்ரோல் பண்ணும். எப்படி கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னா இம்போர்ட் டியூட்டிஸ். இப்போ நம்ம ஏதாச்சும் ஃபாரின்லேருந்து வாங்குறோம் அப்படின்னா அதுக்கு நம்ம டேரிஃப் பே பண்ணுறோம் இல்லைங்களா? ஸோ அதெல்லாம் பண்ணுறது மூலிமா நம்ம இம்போர்ட்டை வந்து கண்ட்ரோல் வச்சுருப்பாங்க. இம்போர்ட் கோட்டாஸ், இது நான் வந்து எக்கனாமி வீடியோ இனிஷியல் டைமில் உங்களுக்கு நான் சொல்லியிருப்பேன். நம்ம கண்ட்ரியில் வந்து இம்போர்ட் கோட்டாஸ் எல்லாம் இருந்துச்சு. இவ்வளோ குவான்டிட்டி தான் இம்போர்ட் பண்ண முடியும் அப்படின்னு. ஸோ அது மாதிரி இருக்காது. இப்போதைக்கு அது அவ்வளோ ஸ்ட்ரிக்டாக இல்லை. பட் அதுவும் ஒன் ஆஃப் தி வே, அதையும் தெரிஞ்சுக்கோங்க. இம்போர்ட் ப்ரொஹிபிஷன், ஒரு சில ஐட்டம்ஸ் எல்லாம் இங்கே நம்மளால இம்போர்ட் பண்ண முடியாது. ஃபார் எக்ஸாம்பிள் ஐ திங்க் துபாய் அங்கெல்லாம் சவுதி கண்ட்ரீஸ்லலாம் உங்களுக்கு இந்த பான் வந்து உங்களுக்கு இம்போர்ட் பண்ண முடியாது. அந்த பெட்டல் லீவ்ஸ், அந்த வெத்தலை அது கூட உங்களுக்கு இம்போர்ட் பண்ண முடியாது. அப்படி இந்த கசகசாலாம் இம்போர்ட் பண்ண முடியாதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இதெல்லாம் தான் உங்களுக்கு இம்போர்ட் ப்ரொஹிபிஷன். அதாவது அவங்க ப்ரொஹிபிட் பண்ணக்கான ரீசன் வேறையா இருக்கலாம். பட் ஒன் ஆஃப் தி வே அதுக்கு எக்ஸாம்பிளாக அது உங்களுக்கு நான் சொன்னேன். ஓகேங்களா? ஃபார் எக்ஸாம்பிள் இந்தியாவிலே ஒன்று நல்லா ப்ரொடியூஸ் ஆகுது. இப்போ இந்தியாவில் டாய்ஸ் மேனுஃபேக்சர் பண்ணுறாங்க. ஆனால் சைனாவோட டாய்ஸ் வந்து சீப்பராக இருக்குது. அப்போ என்ன ஆகும்? இதோட சேல் தான் அதிகமாக இருக்கும். இது டவுன் ஆகும். அப்போ இவென்ச்சுவலி சைனாவோட டாய்ஸ் வந்து இங்கே மோனோபொலி பண்ணும். நம்ம இதை இம்போர்ட் பண்ணிக்கிட்டு இருப்போம். ஸோ இது நம்மளுக்கு டெபிசிட்டை கொடுக்கும். ஸோ அதனால என்ன பண்ணுவாங்கன்னா சைனாலேருந்து வர டாய்ஸ் வந்து இவ்வளோ பர்சன்டேஜ் தான் இருக்கணும் மார்க்கெட்டில். அதாவது இவ்வளோ கோட்டா வச்சுருப்பாங்க. இவ்வளோதான் இருக்கணும் டாய்ஸாக. இல்லை ப்ரொஹிபிட் பண்ணுவாங்க ஒரு சில டைப் ஆஃப் ஐட்டம்ஸை. ஸோ தட் டொமஸ்டிக் மேனுஃபேக்சர் அஃபெக்ட் ஆகக்கூடாது அப்படின்னு. ஸோ இது மூலியமாக உங்களுக்கு இம்போர்ட் கண்ட்ரோல் பண்ணுவாங்க. அதோட மெத்தடாலஜிஸ் என்னென்னு பார்த்தோம். ஸோ இது வரைக்கும் நம்ம ஆட்டோமேட்டிக் ஆக்ஷன் பார்த்துட்டோம். எக்ஸ்போர்ட் ப்ரொமோஷன், இம்போர்ட் கண்ட்ரோல் அண்டர் ட்ரேட் மெஷர்ஸ், அது டெலிபரேட் மெஷர்ஸ் கீழே இருக்குது. இதையும் நம்ம பார்த்துட்டோம். இனி பேலன்ஸ் இருக்குது டெலிபரேட் மெஷர்ஸில் மானிட்டரி மெஷர்ஸும் மிசலேனியஸ். அது இல்லாமல் என்னென்னமோ அது என்னென்ன கண்டென்ட் இருக்கோ அதை நம்ம பார்க்கணும்.
ஸோ ஃபர்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மானிட்டரி மெஷர். மானிட்டரி அப்படின்னாவே பேங்க்கு ஞாபகம் வச்சுக்கணும். ஸோ சென்ட்ரல் பேங்க் வந்து ஸ்டேபிளைஸ் பண்ணதுக்காக கொண்டு வர பாலிசிஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து மானிட்டரி மெஷரில் நம்ம கொண்டு வருவோம். அதேமாதிரி மானிட்டரி கான்ட்ராக்ஷன், இது வந்து இந்த ரெப்போ ரேட் ரிலேட்டடான டாபிக். இது வந்து உங்களுக்கு ஃபிஸ்கல் பாலிசி, மானிட்டரி பாலிசி அந்த டாபிக்ஸில் உங்களுக்கு கவர் ஆகும். இப்போதைக்கு நான் வந்து ஜஸ்ட் உங்களுக்கு வந்து இந்த டாபிக் எவ்வளோ தேவையோ அது மட்டும் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன், ஓகேங்களா? ஸோ ஹை இன்ஃப்ளேஷன் மேக்ஸ் எக்ஸ்போர்ட் காஸ்ட்லி அண்ட் இம்போர்ட்ஸ் சீப்பர் worsening தி பிஓபி டெபிசிட். த சென்ட்ரல் பேங்க் ரெஸ்ட்ரிக்ட்ஸ் கிரெடிட் சப்ளை டு ரெடியூஸ் இன்ஃப்ளேஷன். அதாவது இப்போ பீப்புள் கிட்ட அதிகமாக மணி இருக்குது அப்படின்னா அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுவாங்க இல்லைங்களா? எவ்வளோ வேணால் நான் தரேன், எனக்கு இந்த ப்ராடக்ட் வேணும்னு கேட்பாங்க. ஸோ அப்போ என்ன பண்ணும், ரூட் காஸ் இன்ஃப்ளேஷன் அதிகமாக, அதாவது விலைவாசி ஏறிடும். ரூட் காஸ் என்ன, அதிகமான மணி பீப்புள் கிட்ட இருக்கிறது தான், இப்போ சர்க்குலேஷனில் இருக்கிறது. அதை கண்ட்ரோல் பண்ணக்கு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா கிரெடிட் சப்ளையை குறைப்பாங்க, அதாவது மணி சப்ளையை வந்து குறைப்பாங்க ஆர்பிஐ. ஸோ மணி சப்ளை வந்து இந்த இன்ட்ரெஸ்ட் ரேட்டை வந்து இன்க்ரீஸ் ஆர் டிக்ரீஸ் பண்ணுறது மூலயமா பண்ண முடியும். ஃபார் எக்ஸாம்பிள், இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் வந்து அதிகமாக கொடுத்தா பீப்புள் கொஞ்சம் சேவிங் எஃப்டியில் போடுறதுக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க, பண்ணுவாங்க. ஐ மீன் இன்க்ரீஸ் ஆகும். செலவு பண்ணுறதை விட உங்களுக்கு வந்து இதில் இன்வெஸ்ட் பண்ணும்போது மணி வந்து கொஞ்சம் உங்களுக்கு ஒரு பக்கம் இருக்குமே தவிர சர்க்குலேஷன் இருக்காது. அப்போ ஆட்டோமேட்டிக்காக இன்ஃப்ளேஷன் குறையும், ப்ரைஸ் லோவாகும். ப்ரைஸ் லோவாச்சுன்னா இப்போ ஒரு ப்ராடக்ட்டை மேனுஃபேக்சர் பண்ணுறவங்களுக்கு ரூபாய்க்கு விற்கிறது பெட்டரா, ரூபாய்க்கு விற்கிறது பெட்டரா? ஆப்வியஸ்லி ரூபாய்க்கு விற்கிறது. அப்போ எக்ஸ்போர்ட் பண்ணுவாங்க. லோவர்ஸ் இம்போர்ட். ஆப்வியஸ்லி உங்களுக்கு அமௌண்ட். ஸோ ஆல்ரெடி சொன்ன மாதிரி லோவர் இன்ஃப்ளேஷன் இருந்தாவே உங்களுக்கு அதோட மீனிங் என்ன, மணி சப்ளை கம்மியாக இருக்குது. மணி சப்ளை கம்மியாக இருந்தாவே இம்போர்ட் வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக குறையும். ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக நம்ம டிமாண்ட் அப்படின்னு எக்கனாமியே பண்ணாமல் நம்ம டெலிபரேட்டாக ஆர்பிஐயாக உள்ளே வந்து இன்ட்ரெஸ்ட் ரேட், ரெப்போ ரேட் எல்லாம் மாற்றி உங்களுக்கு இந்த சேஞ்சை கொண்டு வந்தனால தான் இதை வந்து டெலிபரேட் மெஷர்னு சொல்கிறோம், ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் வர்சஸ் ஆர்பிஐ கான்ஃப்ளிக்ட். இந்தியா வந்து 2010 அந்த இயர்ஸில் நடந்திருக்கும். என்னன்னா ஆர்பிஐ வந்து இன்ஃப்ளேஷனை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ணியிருப்பாங்க, பிகாஸ் டெபிசிட் வந்து அதிகமாகுது அப்படின்னு. ஆனால் கவர்மெண்ட் வந்து எக்கனாமிக் க்ரோத்தை தான் இது பண்ணியிருப்பாங்க. அதாவது மணி எப்படி சொல்லலாம், நம்ம என்ன சொல்கிறோம், டோட்டல் வேல்யூ ஆஃப் கூட்ஸ் அண்ட் சர்வீசஸ் ப்ரொடியூஸ்டு தான் நம்ம ஜிடிபின்னு சொல்கிறோம். அப்போ இந்த கூட்ஸ் அண்ட் சர்வீசஸோட ப்ரைஸ் அதிகமாக இருந்தால் தான் உங்களுக்கு ஜிடிபி அதிகமாக இருக்கும் இல்லைங்களா? ஸோ கவர்மெண்ட் என்ன சொன்னாங்க, இப்படியே பண்ணால் ஜிடிபி வளர்ந்த மாதிரியே இருக்காது அப்படின்னு. ஆனால் ஆர்பிஐ என்ன சொல்லுவாங்கன்னா, டெபிசிட் அதிகமானால் அதை டேக்கிள் பண்ணது கஷ்டம்னு சொல்லி கவர்மெண்ட்டுக்கு ஆர்பிஐக்கு கான்ஃப்ளிக்ட் இந்த இயர்ஸில் வந்துட்டு இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரிசால்வ் ஆயிடுச்சு. ஜஸ்ட் இதை மட்டும் மைண்ட் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இதோட ஜிஸ்ட் என்னன்னா, ரெப்போ ரேட்னா இன்ட்ரெஸ்ட் ரேட்டுமே இப்போதைக்கு மைண்டில் வச்சுக்கோங்க. அதை பற்றி நம்ம வந்து மானிட்டரி பாலிசி பார்க்கும்போது இன்டெப்த்தாக பார்ப்போம். இப்போதைக்கு ரெப்போ ரேட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை வச்சு இன்ஃப்ளேஷன் வந்து குறைப்பாங்க, அதனால எக்ஸ்போர்ட் ப்ரொமோட் ஆகும். ஸோ இந்த திங்கை மட்டும் நீங்கள் இதில் மைண்டில் வச்சுக்கோங்க, ஓகேங்களா? அடுத்தது மானிட்டரி மெஷர்ஸ்லேயே அடுத்தது டிவேல்யூவேஷன். அதாவது ஃபார் எக்ஸாம்பிள், ஒரு டாலரோட வேல்யூ 60 ருபீஸ். இப்போ நீங்கள் ஒரு ப்ராடக்ட் எக்ஸ்போர்ட் பண்ணீங்க, $1 ஒர்த் இருக்கிற ப்ராடக்ட் 60 ரூபாய். அது இந்தியாவில் பார்த்தீங்கன்னா நீங்கள் 70 ரூபாய்க்கு விற்கிறீங்க. இப்போ நீங்கள் அதை எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்களா, டொமஸ்டிக்காக சேல் பண்ணுவீங்களா? ஆப்வியஸ்லி நீங்கள் வந்து டொமஸ்டிக்காக சேல் பண்ணுவீங்க இல்லைங்களா? இப்போ கவர்மெண்ட் வந்து டீவேல்யூவேட் பண்ணிட்டாங்க, ரூபியோட வேல்யூ வந்து குறைச்சிட்டாங்க. இப்போ என்ன ஆகுது, $1 வேல்யூ 90 ருபீஸ்னு மாறிடுச்சு. இப்போ இந்தியாவில் விற்றீங்கன்னா அந்த ப்ராடக்ட் 70 ருபீஸ்க்கு சேல் ஆகும், அதுவே எக்ஸ்போர்ட் பண்ணிங்கன்னா 90 ருபீஸ்க்கு சேல் ஆகும். இப்போ என்ன ஆகுது, உங்களுக்கு 90 ருபீஸுக்கு கிடைக்க போகுது. ஸோ நீங்கள் எக்ஸ்போர்ட் பண்ணுவீங்க. ஸோ இதுதான் டிவேல்யூவேஷன். ஸோ எக்ஸ்போர்ட்டை பூஸ்ட் பண்ணதுக்காக கவர்மெண்ட் எடுக்க ஸ்டெப், ஓகேங்களா? அதுதான் உங்களுக்கு நான் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன். இதோட கான்செப்ட் இவ்வளோ தான், ஓகே? மானிட்டரி மெஷர்ஸில் ஒன்று வந்து மானிட்டரி கண்ட்ராக்ஷன், அதாவது அந்த ரெப்போ ரேட், அது ரிலேட்டடான கண்டென்ட். அடுத்த டாபிக் அதுலேயே சப் டாபிக் டிவேல்யூவேஷன், ஓகேங்களா? அடுத்தது எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். இதுதான் பாப்புலர் மெத்தட். எதுக்கு அப்படின்னா பேலன்ஸ் ஆஃப் பேமெண்ட்டை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கு. Government or RBI controls foreign exchange reserves to regulate import and manage BOP deficit. Exporter must surrender their foreign exchange earning to the central bank. The government decides how much forex can be used for imports. This helps in reducing unnecessary import and stabilizing the currency. இப்போ என்ன ஆகுதுன்னா, இப்போ கண்ட்ரியில் எக்ஸ்போர்ட்டர்ஸ் இருக்காங்க,
ஓகேங்களா? இவங்க எல்லாம் வெளிய திங்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி டாலர்ஸ் வாங்கிட்டு வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, ஆர்பிஐ கிட்ட குடுத்துட்டு ரூப்பீஸா வாங்கிட்டு போயிருவாங்க. இந்த டாலர்ஸ கவர்மெண்ட் தான் டிசைட் பண்ணும். எவ்வளோ ஸ்பெண்ட் பண்ணணும், எவ்வளோ வச்சுக்கணும் அப்படின்னு. ஸோ தட் நம்ம ரிசர்வ்ல அதிகமான அமௌண்ட் இருக்கும். விச் மீன்ஸ் இம்போர்ட் பண்றத முடிஞ்ச வரைக்கும் ரெஸ்ட்ரிக்ட் பண்ண ஆரம்பிப்பாங்க. இந்த டாலர் கவர்மெண்ட் கிட்ட தான் இப்ப இருக்கு. ஸோ எதுக்கு இந்த டாலரை செலவு பண்ணுங்கிறது கவர்மெண்ட் டிசைட் பண்ணிப்பாங்க. ஸோ அப்போ என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்கா இப்போ நம்மக்கிட்ட டெபிசிட் இருக்குன்னு நினைச்சாங்கன்னா செலவு பண்றதை குறைக்கணும்னு நினைப்பாங்க. ஸோ ஆட்டோமேட்டிக்லி இம்போர்ட் உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ இது எக்ஸ்சேஞ்ச் கண்ட்ரோல். அடுத்து ட்ரேட் மெஷர்ஸ். நம்ம இதை ஆல்ரெடி அங்கேயே நம்ம பார்த்தோம். எக்ஸ்போர்ட்டை ப்ரொமோட் பண்ணும், இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணும். அங்கே இருந்ததே தான் உங்களுக்கு இங்கேயும் கொடுத்துருக்கேன். இதை வந்து நான் அந்த ஃபர்ஸ்ட் ஸ்லைட்லேயே எக்ஸ்பிளைன் பண்ணிட்டேன். அடுத்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா மிசலேனியஸ் மெஷர்ஸ். மிசலேனியஸ்னா இப்போ மானிட்டரி மெஷர்னு என்ன சொன்னால் பேங்க் ரிலேட்டடானது, அது மணி ரிலேட்டடான மெஷர் எல்லாமே நம்ம வந்து மானிட்டரி மெஷர்ஸில் பார்த்தோம். ட்ரேடில் எக்ஸ்போர்ட் அண்ட் இம்போர்ட்டை கண்ட்ரோல் பண்ணுறதை பார்த்தோம். மிசலேனியஸ்னால் இது எல்லாமே என்னெல்லாம் இருக்கோ எல்லாமே இதில் வந்துடும். பார்த்தீங்கன்னா ஃபாரின் லோன். இப்போ நம்ம ஃபாரினில் லோன் வாங்கி டாலர்ஸாக வாங்குறோம் அப்படின்னா நம்ம ரிசர்வ் வந்து இன்க்ரீஸ் ஆகுங்களா? ஸோ அப்போ நம்மளுக்கு இது வந்து கேபிட்டல் அக்கௌண்ட்டில் வச்சுருப்போம். அப்போ நம்ம சர்ப்ளஸாக நம்மளால இருக்க முடியும். நம்ம இதை ரீபே பண்ண தான் போகிறோம், பட் கரண்ட்டாக நம்ம சர்ப்ளஸாக இருக்க மாதிரி இருக்கும். இன்சென்டிவ்ஸ் ஃபார் ஃபாரின் இன்வெஸ்ட்மெண்ட். இப்போ டேக்ஸ் பெனிஃபிட் எல்லாம் ஃபாரின் வந்து இங்கே இன்வெஸ்ட் பண்ணாங்கன்னா கொடுக்குறாங்க, சப்சிடி தராங்க. எதுக்குன்னா அங்கேருந்து மணியை நம்ம அட்ராக்ட் பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக. ஸோ தட் இங்கே எக்கனாமி பூஸ்ட் ஆகும். டூரிசம் டெவலப்மெண்ட். ஆல்ரெடி நான் அந்த ஸ்லைடில் சொல்லியிருப்பேன். டூரிஸ்ட் வராங்கன்னா அவங்களோட கரன்சியை இங்கே கொடுத்துட்டு ருபீஸ் வாங்கி தான் இங்கே செலவு பண்ண போகிறாங்க. அப்போது நம்மக்கிட்ட அந்த டாலரோ யூரோவோ எல்லாமே நம்மக்கிட்ட இருக்கும். ஸோ டூரிசம் வந்து டெவலப் பண்ணுறது. அடுத்தது இன்சென்டிவ் ஃபார் ஃபாரின் ரெமிட்டன்சஸ். ஸோ ஃபாரினர்ஸ் வந்து அவங்க காசை அவங்க கண்ட்ரியில் என்ஆர்ஐஸ் பேசிக்லி அவங்க கண்ட்ரீஸில் வைக்கிறத விட நம்ம கண்ட்ரியில் வச்சாங்கன்னா அவங்களுக்கு வந்து ரிட்டர்ன்ஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்ம அவங்களுக்கு பெனிஃபிட்ஸ் கொடுத்தோம்னா நம்மக்கிட்ட அந்த அமௌண்ட் அவங்க ஏர்ன் பண்ண டாலரோ இல்லை யூரோ என்ன கரன்சியோ அதை நம்மக்கிட்ட கொடுப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்மளுக்கு ரிசர்வ் அதிகமாகும், டெபிசிட்டை வந்து மேனேஜ் பண்ண முடியும். அடுத்தது இம்போர்ட் சப்ஸ்டிடியூஷன். ஸோ இம்போர்ட்டுக்கு பதிலாக அந்த ப்ராடக்ட்டை இங்கேயே மேனுஃபேக்சர் பண்ணால் பெனிஃபிட் இருக்குது, நாங்கள் சப்சிடி தரோம், டேக்ஸ் பெனிஃபிட் தரோம், இந்த மாதிரிலாம் சொன்னாங்கன்னா அது இம்போர்ட் பண்ணி விற்கிறவங்க அது ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்பாங்க. ஸோ அது மூலிமா நம்ம இம்போர்ட்டை டிபெண்ட் பண்ணி இருக்கிறத குறைக்க முடியும், டெபிசிட்டை வந்து குறைக்க முடியும். ஓகேங்களா? ஸோ இதெல்லாம் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள்ஸ் மிசலேனியஸில். ஸோ அந்த 2 மெத்தடில் இல்லாத எல்லாமே மிசலேனியஸுக்கு கீழே வந்துடும். ஓகேங்களா? உங்களுக்கு நான் புக்கில் என்ன கொடுத்துருந்தாங்களோ அது எல்லாத்தையுமே இங்கே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இதோட நம்மளுக்கு பிஓபி டாபிக் வந்து எண்ட் ஆகுது. ஸோ இது ஒன் ஆஃப் தி இம்பார்ட்டன்ட் டாபிக் தான். மோஸ்ட்டாக இது வந்து கொஞ்சம் உங்களுக்கு மெயின்ஸில் கேட்குற மாதிரியான டாபிக்ஸ் தான் இது. ஸோ புக்கில் இந்த வீடியோவில் கொடுத்த எல்லாமே நான் வந்து ஸ்கூல் புக்லேருந்து தான் எடுத்திருக்கேன். ஒரு சில கண்டென்ட்ஸ் மட்டும்தான் வெளியேருந்து எடுத்திருப்பேன். 90% வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்கூல் புக்கில் தான் இருக்குது. ஸோ 7th சாப்டர் 12th மறக்காமல் வேணும்னா படிச்சுக்கோங்க. அதில் இருக்க முடிஞ்ச வரைக்கும் எல்லா கண்டென்ட்டும் இதில் கொடுத்துட்டேன். மோஸ்ட்டாக அதில் எதையுமே நான் விடலை. நீங்களும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் எக்கனாமி வீடியோவில் நெக்ஸ்ட் டாபிக் பார்க்கலாம். நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி உங்களுக்கு பைலிங்குவலாக வீடியோஸ் வந்து போட ஆரம்பிக்கிறேன். ஓகேங்களா? நோட்ஸும் உங்களுக்கு அப்டேட் பண்ணி பைலிங்குவலாக தரேன். இந்த வீடியோக்கு இந்த வீடியோவோட நோட்ஸுமே உங்களுக்கு வந்து நான் டெலகிராமில் அப்லோட் பண்ணிடுறேன். குரூப் டெலகிராம் சேனலோட லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நோட்ஸ் உங்களுக்கு அதில் அவைலபிளாக இருக்கும். இந்த யூடியூப் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ தட் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு அப்டேட் ஆகிடும். நான் வந்து டெய்லியுமே உங்களுக்கு வந்து ஈவினிங் வந்து வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு இருக்கேன். ஏதாச்சும் சஜஷன் இருக்குது அப்படின்னாலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட்ஸ் நான் வந்து கான்சென்ட்ரேட் பண்ணணும் அப்படின்னாலும் நீங்கள் சஜஷன் சொல்லுங்கள். நான் அதை உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணிடுறேன் இந்த வீடியோ ஸ்கெடியூலில். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.